இன்னும் ரியாக்ட், ஆங்குலர், ஃப்ளட்டர் அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ஏஐ வந்து ஒரு 5 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ற வேலையை இந்த ஒரே ஒரு ஏஐ பண்ணிடும். இந்த ஏஐயோட இம்பாக்ட்னால இன்னைக்கு ஆங்குலர், ரியாக்ட், ஃப்ளட்டரோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னும் ரியாக்ட், ஆங்குலர், ஃப்ளட்டர் அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொந்தமா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் டெத் சிச்சுவேஷன்ல இருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? எஸ், ஏஐ. இயர்லியரா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யூஐ டிசைன் வந்து ஒரு டிசைனர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து HTML CSS யார் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க HTML CSS பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துச்சு. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா ரியாக்ட், ஆங்குலர் தெரிஞ்சவங்களா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இன்னைக்கு இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், உனக்கு டிசைன், யூஐ டிசைன் ஏஐ பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் டீம் பண்ற ஒரு HTML CSS ஏஐ பண்ணி கொடுத்துரும். தென் ஆங்குலர், ரியாக்ட், ஃப்ளட்டர் இந்த கோடையும் உனக்கு வந்து ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எங்க டெவலப்மெண்ட் கம்பெனில நாங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிளஸ் சர்வீஸ் பேஸ்ட் ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே ரெண்டு கிளையண்ட்டுக்குமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் 100 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 10 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இருந்தாங்க. ரியாக்ட், ஆங்குலர் நாங்க வச்சிருந்தோம். பிகாஸ் எல்லாருமே அவங்களோட டிபெண்டன்சி அதிகமா இருந்துச்சு. மொபைல் ஃப்ளட்டருக்கு தனி எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, ரியாக்ட் தனி ஆள் இருந்தாங்க, ஆங்குலர் தனி டீம் வச்சிருந்தோம். இவங்க எல்லாருமே தான் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னால நிறைய பேர் நாங்கள் வச்சிருந்தோம். பட் இப்போ ரீசெண்டா ஃபிக்மா ஏஐன்னு ஒன்று வாங்கினோம். இந்த ஏஐ உடைய மந்த்லி காஸ்ட் வந்து வெறும் 2000 rupees தான். இந்த ஏஐ வந்து ஒரு 5 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ற வேலையை இந்த ஒரே ஒரு ஏஐ பண்ணிடும். ஒரே ஒரு ஏஐ வித் ஒரே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருந்தா போதும். இந்த 5 பேர் செய்யற வேலையை ஜஸ்ட் லைக் தட் பண்ணி முடிச்சிடும். சூப்பரா பண்ணிடும். ஈவன் டிசைன் சூப்பரா பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ரெஸ்பான்சிவா பண்ணி தரும். தென் நிறைய என்னென்ன தீம் வேணுமோ தீம் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி போயிட்டே இருக்கலாம் இந்த ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஏஐயோட இம்பாக்ட்னால இன்னைக்கு ஆங்குலர், ரியாக்ட், ஃப்ளட்டரோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஏஐ எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் கிரியேஷன்ஸ், யூஐ லேஅவுட்ஸ், ரீயூசபிள் கோட், ஸ்டைலிங் லாஜிக், இது எல்லாமே பயங்கர சூப்பரா இந்த ஏஐ பண்ணி தருது. தென் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பேஸ்டு, ரீயூசபிள் கோட் கிரியேட் பண்றது, ப்ரெடிக்டபிள், இது எல்லாமே இந்த ஏஐ வந்து பயங்கர எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இன்னைக்கு ரியாக்ட் ஜாப்ஸா இருக்கட்டும், ஆங்குலர் ஜாப்ஸா இருக்கட்டும், ஃப்ளட்டர் ஜாப்ஸா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா டவுன் டர்ன்ல போய்கிட்டே இருக்கு. ஓகே, இது ஆல்மோஸ்ட் செத்துருச்சா அப்படின்னா யூஸே இல்லையா? யூஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இல்லாம வெப்சைட்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப லிமிட்டட் ஆயிருச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 5 பேர் பண்ண வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு ஏஐ, 2000 ரூபாய்க்கு ஒரு ஏஐ பிளஸ் ஒரே ஒரு நல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருந்தா போதும். அந்த 5 பேர் வேலையை ரொம்ப ஈஸியா பண்ணிருச்சு. ஸோ இது டெட் ஆகல, ரொம்ப லிமிட்டட்னு சொல்றேன். ஸோ கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரே இல்லாம பண்ண முடியாது. ஸோ கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வித் ஸ்ட்ராங் பேக் அண்ட் நாலேஜ். பேக் எண்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு பேசிக் ஸ்டஃப் இருந்தா போதும். கம்பெனிஸ் வந்து அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா இல்லாம போல ஃப்ரண்ட்ன்றது ரொம்ப லிமிட்டடா ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஸோ நீங்க கேரியர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா you got to concentrate on backend technologies. இந்த backend technologies வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதோட சேர்த்து ஃப்ரண்ட் எண்டோட ஸ்கில் இருந்தா போதும் உங்களுக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் இஸ் நாட் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் நான் சொல்லல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட் அலோன் இஸ் யூஸ்லெஸ். அது மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா யூஸ்லெஸ் தான். ஃப்ரண்ட் எண்டோட சேர்த்து பேக் எண்ட் கத்துக்கோங்க. சரி, ஓகே, வேற எந்த இதுக்கெல்லாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கெண்ட் டெக்னாலஜிஸ் இன்னும் ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கு. அதுலயே ஹை டிமாண்ட் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட், செகண்ட் பாத்தீங்கன்னா பைத்தான் பிளஸ் ஜாங்கோ ஃபாஸ்ட் API, .NET பிளஸ் வெப் API, Node.js பேக் அண்ட் ரோல், தென் SQL டேட்டாபேஸ் டிசைன். இதுக்கு எல்லாருக்கும் டிமாண்ட் இன்னும் பயங்கர பீக்லாம் இருக்கு வித் ஸ்மால் ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜ். சரி, ஏன் ஃப்ரண்ட் எண்ட் போயிருச்சு, பேக் எண்ட் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்ஸ் கிடையாது. லாஜிக்ஸ் எல்லாமே பேக் எண்ட்ல நம்ம எழுதுவோம். ஸோ பேக் எண்ட்ல தான் வந்து உங்களுக்கு பேக் எண்ட் பிசினஸ் லாஜிக் எழுதுவீங்க. செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், இன்டெகிரேஷன்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் டெக்னாலஜிஸ்லாம் பண்றோம். ஸோ இதே ஏஐ ரிப்ளேஸ் பண்ணிடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏஐ கேன் அசிஸ்ட் பட் cannot own backend. இதான் எல்லா இண்டஸ்ட்ரியும் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ கேன் அசிஸ்ட், இட் cannot own backend. இதான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபுல் ஸ்டாக் ஐயா இருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, you have to be very strong in backend and உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜபிள் ஸ்கில் இன் ஃப்ரண்ட் எண்ட் இருந்தா போதும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் ஃப்ரண்ட் எண்ட் கை, ஐ கேன் மேனேஜ் பேக்கெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. பேக்கெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்து ஃப்ரண்ட் எண்ட் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் will be more. ஃப்ரண்ட் எண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்து பேக்கெண்ட் கம்மியா தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க ஃப்ரண்ட் எண்ட் படிக்கணும், நீங்க டிசைன்ல ஆசை இருக்கு, ஜியூல பயங்கரமா ஆசை இருக்கு, டிசைன்ஸ் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமா குறைஞ்சிட்டு இருக்கு. நான் கண்ணால பாக்குறேன். பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க இத்தனை வருஷமா இருக்கோம். ஒன்ஸ் அப்பான் டைம் பாத்தீங்கன்னா வெறும் HTML CSS JavaScript படிச்சவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கு ரியாக்ட் JS, ஆங்குலர், ஃப்ளட்டர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒன்ஸ் நம்ம ஆண்ட்ராய்ட்ல மொபைல் ஃபுல்லா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபிளட்டர் வந்தப்ப ஆண்ட்ராய்டு காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ எப்படிதான் டெக்னாலஜி வந்து மைக்ரேட் ஆகும், அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிற ரெடியா இருக்கணும். இல்ல நான் ரியாக்ட் தான் படிச்சிருக்கேன், ஆங்கிள் தான் படிச்சிருக்கேன், அதுலேயே வேலை தேடுவேன் அப்படின்னா அது வந்து தப்பான டிசிஷன். ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. எல்லாருமே ஹீரோ ஆயிட முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் சூஸ் பண்றதா புத்திசாலித்தனம் எப்பயுமே. ஸோ பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இன்னும் பயங்கர பீக்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் தான். இன்னும் நான் பர்சனலா என்ன சொல்லுவேன் அப்படின்னா 60% பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் எஃபர்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஒரு 30% அது ஒரு கரஸ்பாண்டிங் டேட்டா பேஸ், தென் 10% தான் ஃப்ரண்ட் எண்ட். இதெல்லாம் சேர்ந்தாதான் 100%. சில பேர் ஃப்ரண்ட் எண்டுக்கு அதிகமாக கொடுத்து பேக் அண்ட் கம்மி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து தப்பான டெசிஷன். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் போகணும் ஆசைப்படுறீங்க, இல்லாட்டி ரிலேட்டட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க எங்க சென்னை ஆஃபீஸ் மீட் பண்ணலாம். எங்க டெவலப்பர்ஸ் எல்லா டீம் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஜாவா டெவலப்பர்ஸ், பைத்தான் டெவலப்பர்ஸ், .NET டெவலப்பர்ஸ், சர்வர் இன்சார்ஜ், இந்த மாதிரி நிறைய டீம் இருக்காங்க. எங்களோட டெவலப்மெண்ட் டீம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்க இண்டிவிஜுவலா பார்த்து மீட் பண்ணலாம், கைடன்ஸ் கேட்கலாம். நீங்க கோர்ஸ் படிக்கணும் அவசியம் கிடையாது. யாராலும் எப்பறாலும் கைடன்ஸ் கேட்டுட்டு போகலாம். உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை கரெக்டான பார்த்து கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட்.